அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அனைவருக்கும் ஏனியாக இருந்து ஏற்றிவிடும் திறன் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். நமக்கு என்ன தெரியுதோ அதை மற்றவர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாகவே வளர்த்துக்குவாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசியிலேயே சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், குரு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடலாம் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் வருமானம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும் இந்த மாதத்தில். எடுத்த காரியத்திலையும் சரி, நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரிய வெற்றி இந்த மாதத்தில் ஓரளவு அப்படிங்கிறது கிடைக்கும். மாதத்தின் முதல் பகுதி அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் பிற்பகுதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். பிற்பகுதியில் மாறி வரக்கூடிய சூழ்நிலையால் ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்றம் அடைய செய்யலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கணும். யார்கிட்டையாவது ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நல கவலைகள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வேலைப்பளு காரணமாகவோ, கடின உழைப்பு காரணமாகவோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குவீங்க. மாதத்தின் கடைசியில் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான மாதம். ஓரளவு லாபம் அப்படிங்கிறது உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சரியான இடத்துல உங்களுடைய வெற்றியை பதிப்பீங்க. அதிலிருந்து உங்களுடைய குறிக்கோள்லேருந்து எப்போவுமே நீங்கள் விலகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதிகம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. வரவு எந்தளவு இருக்கோ செலவும் அந்தளவு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி அனாவசியமான செலவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. வரக்கூடிய வீண் விரைய செலவுகளை எல்லாத்தையும் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம்.
திருமணமானவர்கள்லாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். மாத தொடக்கத்தில் தொழில் செய்கிறவங்களாம் தொழில் மூலியமாக வெளிநாட்டு பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. உங்களுடைய பொருளாதார செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் வியாபாரம்லாம் மந்தமாக இருந்தாலும் பண வரவு அப்படிங்கிறது கடன்களை அடைக்கக்கூடிய அளவு இருக்கும். அதே மாதிரி கடன்களை அடைச்சே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த மாதத்தை நடத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கூடுதலாக நீங்கள் உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உங்களுடைய வேலையை கண்டு மேலதிகாரிகள்லாம் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த இறுக்கமான நிலை அப்படிங்கிறது இந்த மதத்தில் இருக்காது. சற்று சந்தோஷத்துக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரும். பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கூடுதலாக நீங்கள் கண்காணிக்கணும். அவர்களை எந்த விஷயமாக அவர்கள் தப்பு செஞ்சால் கூட அதை அன்போடு அரவணைப்போடு சொல்லி திருத்த பழகணும். நண்பர்கள் உறவினர்களோடலாம் பக்குவமாக பேசுங்க. பெண்கள்லாம் எந்த ஒரு காரியத்திலையும் சிந்தாமல் சிதறாமல் காரியத்தை செய்து முடிக்கணும். அப்படின்னா ஒரு காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்க்கணும். இந்த காரியம் இடையில பிரச்சனை வருது அதனால் விட்டுடலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை தவிர்த்துக்கணும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. பயணங்கள் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். களவு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். பேசி தீர்க்கும் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது தான் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுவது இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். இந்த மாதத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அரசியல்வாதிகள்லாம் வழக்கத்தை விடவும் கூடுதலான பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு செலவுகளும் அந்தளவு இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறதுக்கு தடைகளையும் தாண்டி நீங்கள் உழைக்கணும். பெரியோரோட ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. மாணவர்கள்லாம் உங்களுடைய நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளையும் வழங்குவாங்க பெற்றோரும் ஆசிரியரும். இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குடும்பத்தோடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் பிரச்சனைகள் குறைஞ்சி சகஜ நிலை அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளோட திறமையை கண்டு நீங்கள் பாராட்டுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கிறதால வீட்டில் சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறவர்களிடத்துலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, பேசும் பொழுது நிதானமாக பேசுங்க. சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று கவனமாக ஈடுபடணும். எந்த செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. உங்களுக்கு பண வரவு அதிகரித்தாலும் செலவு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இந்த உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க. அதனால் பலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். தேவையற்ற இடமாற்றம் கிடைக்கிறதால மனதில் குழப்பம், சஞ்சலம் இதெல்லாமே தோன்றும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மற்ற தொழிலாளிகளையும் அனுசரித்து நடந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுதும் சரக்குகளை வாங்கும் பொழுதும் தரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். அதே மாதிரி வாகனங்களில் அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக இருக்கா, மழையில் நினையாமல் பார்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகத்தை காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு மேலதிகாரிலிருந்து பாராட்டுதல் அப்படிங்கிறதே கிடைக்கும். சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும். அதனால் அவர்களையும் உதாசீனப்படுத்துவதை தவிர்த்துக்கணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கடல் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மாணவர்கள்லாம் கவனத்தோடு போகணும். தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேரத்தில் பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உணவு சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். வயதானவர்களாம் வலுவழுப்பான தரைகளில் நடக்கும் பொழுதும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம்
கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடும் இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகளையும் அனாவசியமான பேச்சுகளையும் குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது.